வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூலை 29, 2016 உடுப்பி, கர்நாடகா. உடுப்பி டவுனுடைய புறநகர் பகுதியில் இருக்கிற மணிப்பால் போலீஸ் ஸ்டேஷன் அந்த காலை நேரத்துல வழக்கமான பரபரப்போட எங்கிட்டு இருந்துச்சு. அப்போ கண்கள்ல கண்ணீரோட தளர்வான நடையோட ஒரு வயசான லேடி தயங்கி அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருந்தாங்க. உள்ள வந்த அவங்கள பார்த்த போலீஸோடைய பார்வை, யார் நீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்காம கேட்டதும் தன்னுடைய பேரு குலபி ஷெட்டி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டவங்க தன்னுடைய மகனான பாஸ்கர் ஷெட்டியை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கர் ஷெட்டி உடுப்பியில எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன். உடுப்பி டவுன்லயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், துர்கா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோட்டல், சவுதி அரேபியால செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருந்த பாஸ்கரை தெரியாதவங்களே அந்த ஏரியால இல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாஸ்கர் மிஸ்ஸிங் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே ஒரு நிமிஷம் ஆடி போன போலீஸ் அடுத்த செகண்டே பரபரப்பா கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமஸான பிசினஸ் மேன் அப்படிங்கறதால பணத்துக்காக யாராவது கடத்தி இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பாஸ்கருடைய அம்மா கிட்ட ஏதாவது பணம் கேட்டு உங்களுக்கு கால் வந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. தனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன அவங்க பாஸ்கருடைய மனைவியான ராஜேஸ்வரி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முதல்ல விசாரணைய ராஜேஸ்வரி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண போலீஸ்க்கு எடுத்த உடனே அவங்க சொன்ன விஷயம் அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சது. அவங்க பாஸ்கருக்கு சவுதி அரேபியால ஒரு நர்ஸ் கூட இல்லீகல் அஃபேர் இருக்கிறதாகவும் அவங்க 2 பேருக்குமே 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ இத ஒரு கிட்னாப் கேஸா இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்துல நினைச்ச போலீஸ் இப்ப குழம்பி போக ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அவருக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கிறதால வீட்ல யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம அப்ஸ்காண்ட் ஆயிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கர் ஒரு பிரபலமான பிசினஸ் மேன் அப்படிங்கறதால அவர் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற இந்த விஷயம் உடுப்பி மக்கள் மத்தியில பல ரூமர்ஸை உருவாக்க ஆரம்பிச்சது. பாஸ்கருக்கு இல்லீகல் அஃபேர் இருந்ததால தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தன்னுடைய முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திக்கிட்டு உடுப்பிலேயே தான் தங்கி இருக்காரு அப்படின்னு பல விதமா பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே பாஸ்கருடைய அம்மா அரேஞ்ச் பண்ண ஒரு ஃபேமஸான அட்வொகேட் இந்த கேஸ்ல போலீஸோடைய நடவடிக்கைகள் திருப்திகரமா இல்ல, அதனால எங்களுக்கு எக்ஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் அண்ணாமலை தான் வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. மை டியர் எஸ்டிஐ, ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் திஸ் அண்ணாமலை. எஸ், அவரே தான். ஆக்சுவலா இந்த கேஸை பார்த்து முடிக்கும் பொழுது அட பாவிகளா இப்படி கூட பண்ணுவீங்களா அப்படின்னு உங்களை ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உரைய வைக்கிற மாதிரியான அதே மாதிரி மொத்த கர்நாடகாவையும் அந்த டைம்ல உரைய வச்ச ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான சொல்யூஷன் குக்கு எஃப்எம் உடைய ஃபிக்ஷன் ஆடியோ புக்ஸ் தான். ஈவினிங் டைம்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ் குக்கு எஃப்எம் உடைய ஃபிக்ஷனல் ஆடியோ ஸ்டோரிஸ் தான். அதுவும் என்னவள் நீ ஒருத்தியே அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை கேளுங்க. இதோட நரேஷன் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ரொம்பவே ரிலாக்ஸா மாத்திரும். உங்களுக்கு மிஸ்ட்ரிஸ் பிடிச்சிருந்தாலும் சரி, லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக்ஸ் பிடிச்சிருந்தாலும் சரி, இல்ல எபிக் அட்வென்ச்சர் ஸ்டைல் பிடிச்சிருந்தாலும் சரி, குக்கு எஃப்எம்ல எல்லாமே இருக்கு. இந்த ஹை குவாலிட்டி ஆடியோ புக்ஸ் அடுத்த 7 நாட்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. சோ இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணி அடுத்த 7 நாட்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா கேளுங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
22 வயதான பாஸ்கருக்கு ராஜேஸ்வரி அப்படிங்கிற மனைவியும் 20 வயசுல நவநீத் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்கான். பாஸ்கருக்கு சவுதியில சூப்பர் மார்க்கெட்ஸ் இருந்ததால அடிக்கடி சவுதி போறதும் அங்கேயே அதிக நாட்கள் தங்கி இருக்கிறதும் வழக்கமா இருந்திருக்கு. அவர் அடிக்கடி வெளிநாடு போயிடுறதால உடுப்பியில் இருந்த ஹோட்டல், மற்ற ப்ராப்பர்ட்டிஸ், பில்டிங்ஸ், அதிலிருந்து வர ரெவன்யூ எல்லாத்தையுமே அவருடைய மனைவி ராஜேஸ்வரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம தவம் இருந்து அவங்களுக்கு பிறந்த பையன் நவநீதுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்குது. இதனால ரொம்பவே துடிச்சு போன ராஜேஸ்வரி அவனை பெரிய பெரிய டாக்டர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்ட ஆரம்பிச்சாங்க. பட் அவனுக்கு பர்மனண்டான ஒரு கியூர் கிடைச்ச மாதிரி இல்ல. அதனால டாக்டர்ஸ் கிட்ட போகாம வேற ஆல்டர்னேட்டிவ் மெத்தட தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க தேடி போன ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் மூலமா அவங்களுடைய பையனும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். சோ ராஜேஸ்வரியும் அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடையே கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல தான் மே 2016ல சவுதியில இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்த பாஸ்கர் தன்னுடைய வீட்டுக்கு வராம தன்னுடைய ஹோட்டல் துர்கா இன்டர்நேஷனல்லையே பெர்மனண்டா தங்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஜூலை 28, 2016 அன்னைக்கு பாஸ்கர் திடீர்னு காணாம போறாரு. உடுப்பிலேயே தனியா இன்னொரு வீட்டுல இருந்து தன்னுடைய அம்மா கிட்ட டெய்லியுமே போன் பேசுறத வழக்கமா வச்சிருந்த பாஸ்கர் அன்னைக்கு போன் பேசாததால அவருடைய அம்மா அவருக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அவரை ரீச் பண்ண முடியல. சோ அடுத்த நாளும் திரும்பி கால் பண்ணி பார்த்திருக்காங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். சோ பதறி போனவங்க தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஆயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட உள்ளுணர்வும் அவங்களுக்கு சம்திங் ராங் அப்படின்னு உணர்த்தி இருக்கு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட்டை வாங்கின கையோட ஆக்ஷன்ல இறங்கின போலீஸ் ஒருவேளை பாஸ்கர் யாருக்குமே சொல்லாம சவுதிக்கு போயிருப்பாரோ அப்படின்னு விசாரிக்கும் போது காணாம போனது பாஸ்கர் மட்டும் இல்ல, அவருடைய பாஸ்போர்ட்டும் தான் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. எஸ், அவரு காணாம போறதுக்கு முன்னாடி அவருடைய பாஸ்போர்ட் காணாம போயிருக்கு. பாஸ்போர்ட் காணாம போனதால தான் சவுதிக்கு போகாம உடுப்பிலேயே இருந்திருக்காரு. சோ பாஸ்கர் வெளிநாட்டுக்கு போகல அப்படிங்கிற விஷயம் இதிலிருந்து உறுதியாயிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது பாஸ்கருடைய அம்மாவும் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தரும் சொன்ன தகவல் தான் கேஸ ரைட் ட்ராக்ல கொண்டு போக ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. அப்படி அவங்க சொன்னது இல்லீகல் அஃபேர் இருந்தது உண்மைதான் அப்படின்னும். பாஸ்கர் காணாம போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஹோட்டல் இருக்கும்போது பாஸ்கருடைய மனைவி ராஜேஸ்வரியும் அவருடைய பையன் நவநீத்தும் அங்க ஹோட்டலுக்கு போய் பாஸ்கரை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான். சோ இத பத்தி போலீஸ் ராஜேஸ்வரி கிட்ட விசாரிக்கும் போது ஆமா அவருக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கு, அத பத்தி நாங்க அன்னைக்கு விசாரிக்க போனப்பதான் சண்டை வந்துச்சு, நாங்களும் அடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போலீஸ் இன்னும் கொஞ்சம் கிடுக்குப்பிடி போட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கவும் பாஸ்கருடைய மனைவி ராஜேஸ்வரியும் அவருடைய பையன் நவநீத்தும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொன்னா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்ம சேனல்லையே இப்ப வரைக்குமே இந்த ஒரு முறையில விக்டிமுடைய இறந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணதே இல்ல. அப்படி அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். பாஸ்கர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்த பிசினஸையும் தன்னுடைய பையனையும் ராஜேஸ்வரி தான் டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் அவங்க பையனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல சாட்டிஸ்ஃபை ஆகாத ராஜேஸ்வரி நிரஞ்சன் அப்படிங்கிற ஒரு ஜோசியரை போய் பார்த்திருக்காங்க. அப்படி அந்த ஜோசியர் சொன்ன பரிகாரங்களை செய்ய ஆரம்பிச்ச ராஜேஸ்வரி அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க பையன் குணமானதா நம்ப ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அவங்க பையனுமே இப்பதான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றதா சொல்லியிருக்கான். அதிலிருந்து அந்த ஜோசியரை தன்னுடைய காட் ஃபாதராகவே நினைக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஜோசியர் சொல்றதை எல்லாத்தையுமே வேத வாக்கா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். இதிலிருந்து அடிக்கடி ராஜேஸ்வரி மற்றும் அவங்க பையன் 2 பேருமே அந்த ஜோசியர் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல தன்னுடைய பையனுடைய உடம்ப காட்டுறதுக்காக ஜோசியர் கிட்ட போன ராஜேஸ்வரி தன்னுடைய உடம்ப காட்டுறதுக்காகவும் அடிக்கடி அங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ், வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் கரெக்ட். இல்லீகல் அஃபேர் இருந்தது அப்படின்னு சொன்னது எல்லாமே உண்மைதான். அதுல ஒரு சின்ன திருத்தம், பாஸ்கருக்கு எந்த ஒரு இல்லீகல் அஃபேரும் கிடையாது. ராஜேஸ்வரிக்கும் ஜோசியர் நிரஞ்சனுக்கும் தான் இல்லீகல் அஃபேர் இருந்திருக்கு. தன்னுடைய பையனை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண பாஸ்கருடைய அம்மாவும் அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தரும் சொன்ன தகவல் தான் கேஸை ரைட் ட்ராக்ல கொண்டு போக போலீஸ்க்கு உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. பாஸ்கருடைய ரிலேட்டிவ் சொன்னது இததான். இதுக்கப்புறமா தான் பாஸ்கருடைய மனைவி ராஜேஸ்வரி கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க போலீஸ். சோ இப்படி ராஜேஸ்வரி மற்றும் ஜோசியருடைய இந்த விஷயம் அரசல் புரசலா பாஸ்கருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அவங்க 2 பேருக்கும் நடுவுல அடிக்கடி சண்டையும் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த காரணத்தால தான் சவுதியிலிருந்து ரிட்டர்ன் வந்த பாஸ்கர்
பாஸ்கர் வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்காம ஹோட்டலையே இருந்திருக்காரு. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே ராஜேஸ்வரி இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுடைய பையனான 20 வயதான நவநீதுக்கு தெரியாத மாதிரியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப தான் அரசல் புரசலா கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதானா அப்படிங்கறத கண்டுபிடிக்க பாஸ்கர் சில பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் அரேஞ்ச் பண்றாரு. அவங்க ராஜேஸ்வரிய பல நாட்கள் ஃபாலோ பண்ணி ஃபைனலா கொடுத்த ரிப்போர்ட்ல ராஜேஸ்வரியும் ஜோசியரும் ஒன்னா இருக்கிற போட்டோஸை எவிடன்ஸா எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. அப்படி பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் மூலமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண பாஸ்கருக்கு கிடைச்சது வெறும் இந்த போட்டோஸ் எவிடன்ஸ் மட்டும் இல்ல, தன்னுடைய ஹோட்டல் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நடந்திருக்கிற பண மோசடி. ராஜேஸ்வரியும் ஜோசியரும் சேர்ந்து மும்பை, கொல்கத்தா அப்படின்னு சுத்துனது, ராஜேஸ்வரி அந்த ஜோசியருக்கு கார், வீடு அப்படின்னு வாங்கி கொடுத்தது அப்படின்னு அவருக்கு நடந்திருக்கிற எல்லா துரோகமுமே தெரிய வந்திருக்கு. தனக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த துரோகத்தை பார்த்து மனசொடைஞ்சு போன பாஸ்கர் தன்னுடைய பையனும் அந்த ஜோசியர் பிடியில் இருக்கிறத நினைச்சு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காரு. அதனால தன்னுடைய சொத்து அத்தனையுமே தன்னுடைய அம்மா, அக்கா, அண்ணன், தம்பிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு உயிர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ரகசியமான நடவடிக்கையை கேள்விப்பட்டு கொதிச்சு போன ராஜேஸ்வரி தன்னுடைய பையன்கிட்ட அவனுக்கு அவங்க அப்பா சொத்துல எந்த பங்குமே இல்ல அப்படிங்கறத சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு வந்து பாஸ்கரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுதான் பாஸ்கரை அவங்க அட்டாக் பண்ணதுக்கான உண்மையான காரணம். உயிர் எழுதுற அளவுக்கு போயிட்டதால பாஸ்கர் இனி உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த உயிரை பாஸ்கர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி அவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கருடைய பையனான நவநீத் தன்னுடைய அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன்லயே அவரை எப்படி தீர்த்து கட்டுறது அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கடைசியா பாஸ்கருடைய மனைவி ராஜேஸ்வரி, அந்த ஜோசியர் நிரஞ்சன் மற்றும் பையன் நவநீத், இந்த 3 பேருமே சேர்ந்து எப்படி கொலை பண்றது அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. ஜூன் 28, 2016 அன்னைக்கு அவருக்கு நாள் குறிச்சு அவர் வீட்டுக்கு வர்றதுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்த பாஸ்கர் கிட்ட ராஜேஸ்வரி வேணும் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதை பொருட்படுத்தாத பாஸ்கர் பாத்ரூம்க்கு குளிக்க போயிருக்காரு. அப்படி அவரு குளிச்சுட்டு வெளியே வந்ததுமே பாத்ரூம்க்கு வெளியே நின்னுட்டு இருந்த ராஜேஸ்வரி அவருடைய கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரேவை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதிர்பார்க்காத பாஸ்கர் ஒரு நிமிஷம் நிலை குலைஞ்சு போயிருக்காரு. அப்ப பாஸ்கருடைய தலையில பயங்கரமான ஒரு அடி விழுகுது. பல வருஷம் தவம் இருந்து பெத்த அவருடைய பையன் ஒரு இரும்பு ராடை வச்சு அடிச்ச அடிதான் அது. ஒரு தடவை 2 தடவை இல்ல, திரும்ப திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்த அவருடைய வாயில வலுக்கட்டாயமா விஷத்தை ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விஷத்தை ஊத்துனது மட்டும் இல்லாம பாஸ்கருடைய கை கால்களை கட்டி பாத்ரூம்ல இருக்கிற பாத் டப்ல போட்டு மூழ்க வச்சிருக்காங்க. கதை முடிஞ்சது அப்படின்னு ஜோசியரை போன் பண்ணி வர வச்சு பாஸ்கருடைய இறந்த உடலை தூக்கிட்டு போய் கார் டிக்கில போடலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா பாஸ்கர் இனிமே சாகல, உயிரோட தான் இருந்திருக்காரு. சோ திரும்பவும் அவருடைய வாயில அளவுக்கு அதிகமான விஷத்தை ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்ஸ் பாஸ்கருடைய உடம்புல உயிர் அடங்கிருச்சு அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இருட்டுறதுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நைட் ஆனதுமே பாஸ்கருடைய வீட்டுல இருந்து 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்த ஜோசியருடைய வீட்டுக்கு பாஸ்கருடைய உடலை தூக்கிட்டு போய் அங்க வச்சு எரிக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. வீட்டுக்குள்ளேயே பணத்தை எரிச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சோ அதுக்காக ஒரு மாஸ்டர் பிளானையுமே கையில வச்சிருந்தாங்க. ஜோசியர் நிரஞ்சன் ஜோசியம் பாக்குறது மட்டும் இல்ல, மந்திரம், யோகம், யாகம் அப்படின்னு எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்திருக்கான். சோ அவனுடைய வீட்டுல ஏற்கனவே யாகம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே ரெடியா இருந்துச்சு. 2க்கு 2 அப்படிங்கிற அளவுல இருந்த யாக குண்டத்துல நெய், கற்பூரம், வாசனை திரவியங்கள் கூடவே பெட்ரோல் அப்படின்னு எல்லாத்தையுமே ஊத்தி யாகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே சத்தமா மந்திரத்தை சொல்லி யாருமே சந்தேகப்படாதீங்க, நாங்க யாகம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை நம்ப வச்சிருக்காங்க. ஜோசியர் நிரஞ்சனுடைய வீடு கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்துல தான் இருந்துச்சு. அதனால பெருசா எதுவுமே பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உள்ள நடக்கிறது எதுவுமே தெரியாத வெளியே அவங்களுடைய கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த டிரைவர் ராகவேந்திரா யாக குண்டத்திலிருந்து நெய், மூலிகை வாசனைக்கு பதிலா சதை எரிஞ்சு கருகி போன மாதிரி ஸ்மெல் வந்ததால சந்தேகப்பட்டு அவர் உள்ள வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் உள்ள வர்றதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த 3 பேருமே ரொம்பவே பதட்டத்தோட உன்னை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ராகவேந்திரா தன்னுடைய சந்தேகத்தை சொன்னதுமே அது ஒண்ணும் இல்ல, நாங்க காளிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அதனால காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக 7 கோழிகளை யாகத்துல போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத உண்மை அப்படின்னு நம்பின ராகவேந்திரா திரும்பவுமே வெளியே போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு.
ஒன்ஸ் பாஸ்கருடைய உடம்பு எரிஞ்சு சாம்பலானதுமே அந்த சாம்பல் மிஞ்சி இருக்கிற எலும்பு எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ திரும்பவுமே உள்ள வந்த ராகவேந்திரா, நீங்க பண்ண காளி பூஜையில எனக்குமே கொஞ்சம் பலன் கிடைக்கட்டும், நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவரை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு தெரியாம அங்கிருந்த 3 பேருமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் போதே ராகவேந்திராவுடைய கையில ஒரு பெரிய லெக் பீஸ் கிடைச்சிருக்கு. எந்த கோழிக்கும் அவ்வளவு பெரிய லெக் இருக்காது இல்லையா? சோ அவருடைய கையில கிடைச்ச லெக் பீஸை பார்த்த ராகவேந்திரா அலற ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த அந்த 3 பேருமே நடந்த விஷயங்களை சொல்லி, இதை வெளியே சொன்ன அப்படின்னா உனக்குமே இதே கதிதான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால பயந்து போன ராகவேந்திரா அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சாம்பல், எலும்பு, யாகத்துக்கு பயன்படுத்தின செங்கல் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பள்ளி ரிவர்ல போட்டுட்டு தப்பிச்சு போனோம் அப்படின்னு அவங்களுடைய கன்ஃபஷனை சொல்லி முடிக்கிறாங்க. ஆகஸ்ட் 7, 2016 அன்னைக்கு ராஜேஸ்வரியும் அவங்களுடைய பையனையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே அரெஸ்ட் ஆன ஜோசியர் நிரஞ்சனுடைய முகம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிறத பார்த்த போலீஸ் ஆரம்பத்துல அவன் அரெஸ்ட் ஆனதாலதான் அப்செட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய வயிறு தான் அப்செட்டா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. பிகாஸ் கொஞ்ச நேரத்திலேயே அவன் கடுமையான வயிற்று வலியால துடிக்க ஆரம்பிச்சிருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு போலீஸ் கேட்டப்ப தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறதுக்காக அவன் போட்டிருந்த வைர மோதிரத்தையும் காதுல போட்டிருந்த கடுக்கனையும் முழுங்கிட்டதா சொல்லியிருக்கான். உடனடியா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஐசியூல சேர்த்த போலீஸ் கிட்ட அங்கிருந்த டாக்டர்ஸ் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னும், வைரத்தை தூளாக்கி சாப்பிட்டாதான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவனுடைய வயித்தை கிளீன் பண்ணி புடிச்சிட்டு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. மொத்தம் 5 வருடங்கள் நடந்த இந்த கேஸ்ல உடுப்பி செஷன்ஸ் கோர்ட் ஜூன் 8, 2021 அன்னைக்கு ராஜேஸ்வரி, நிரஞ்சன், நவநீத் 3 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பு கொடுத்திருக்கு. எவிடன்ஸை மறைக்க உதவி செஞ்ச ராகவேந்திராவுக்கு எந்த ஒரு தண்டனையுமே இல்லாம விடுதலை செஞ்சது. இந்த கேஸ்ல நோட் பண்ண வேண்டிய ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜோசியர் நிரஞ்சனுக்கும் ராஜேஸ்வரிக்கும் இருந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கொலை நடந்து அரெஸ்ட் ஆகுற வரைக்குமே பாஸ்கர் மற்றும் ராஜேஸ்வரியுடைய பையனான நவநீதுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான். 20 வயசான நவநீத் 26 வயசான ஜோசியர் நிரஞ்சனுக்கும் 46 வயசான தன்னுடைய அம்மாவுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சோ மை டியர் STI ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிசினஸ் அப்படின்னு சுத்திட்டு இருந்த பாஸ்கர் தன்னுடைய குடும்பத்துக்காக அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்ததுதான் நடந்த குற்றங்களுக்கு காரணமா இருக்குமா? என்னதான் ஹஸ்பண்ட் குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணாம திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுக்கு போன ராஜேஸ்வரியுடைய கேரக்டர் தான் நடந்த தப்புக்கெல்லாம் காரணமா இருக்குமா? இல்ல தனக்கு சொத்து கிடைக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக தன்னோட அம்மாவோட சேர்ந்து பெத்த அப்பாவையே கொலை பண்ண துணிஞ்ச நவநீதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலா இந்த கேஸ்ல கொலை பண்ண விதத்தை விட அந்த கொலையை மறைக்க, எவிடன்ஸ் அழிக்க யாக குண்டத்துல பணத்தை போட்டு எரிச்சு சாம்பலாக்குன இந்த சம்பவம் தான் ரொம்பவே வியர்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காலகட்டத்துல இந்த ஒரு சம்பவம் தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. சோ உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு? இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்தது என்ன வீடியோ வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.